தமிழ்நாட்டிலேயே தலைசிறந்த மாவட்டமாக கோவையை உருவாக்க அரசு பாடுபட்டு வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அதற்கான அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்தியாவின் முதல் முகவரியாக தமிழ்நாடு மாற வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கோவையில் 89 கோடியே 73 லட்சம் ரூபாய் மதிப்பில் 128 புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். கோவை வ.உ.சி. பூங்காவில் நடந்த விழாவில் 587 கோடி ரூபாய் மதிப்பில் முடிக்கப்பட்ட 70 திட்டப்பணிகளையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். மேலும் 646 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் 25,123 பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. மழை வெள்ள சேதங்களை பார்வையிட தமிழ்நாடு வந்துள்ள ஒன்றிய குழு இரு பிரிவுகளாக பிரிந்து ஆய்வு செய்து வருகிறது. தலைநகரான சென்னை மற்றும் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஒரு குழுவும் மற்றொரு குழு கன்னியாகுமரி மாவட்டத்திலும் ஆய்வு செய்து வருகிறது. ஆய்வுக்கு பின் வெள்ள பாதிப்பு குறித்த ஆய்வறிக்கையை ஒன்றிய அரசிடம் அக்குழுவினர் அளிப்பார்கள். ஒன்றிய அரசின் உள்துறை இணைச் செயலாளர் ராஜீவ் சர்மா தலைமையிலான ஒன்றிய குழு சென்னையில் புளியந்தோப்பில் மழை வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்டது. புரசைவாக்கம், அழகப்பா சாலை, குளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிவ இளங்கோ சாலை அக்குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். ஒன்றிய நிதித்துறை செலவின பிரிவு ஆலோசகர் ஆர்.பி. கவுல் தலைமையிலான ஒன்றிய குழுவினர் ஒரு பிரிவினர் கன்னியாகுமரியில் மழை வெள்ள சேதங்களை பார்வையிட்டனர். பழையாற்றின் குறுக்கே உள்ள பிள்ளைப்பெத்தான் தடுப்பணை, குமாரகோவிலில் உள்ள கால்வாய் ஆகிய பகுதிகளில் ஏற்பட்ட உடைப்புகள், சாலை, பயிர் சேதங்களையும் அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் 4 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரோடு, சேலம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நூல் விலை உயர்வை கட்டுப்படுத்த வலியுறுத்தி வரும் 26ஆம் தேதி திருப்பூரில் அனைத்து தொழில் அமைப்புகள், தொழிற்சங்கங்கள், அரசியல் அமைப்புகள் சார்பில் முழு அடைப்பு போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்திலும் ஈடுபட உள்ளதாக தொழில் அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். கல்வி நிறுவனங்களில் அனைவருமே கட்டாய தடுப்பூசி செலுத்த உத்தரவிடக் கோரிய தாக்கல் செய்யப்பட்ட மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அதே சமயத்தில் ஆசிரியர்கள் கட்டாயம் தடுப்பூசி செலுத்த வேண்டும் எனவும் பொறுப்பு தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டுள்ளது. ஆந்திராவின் சித்தூர் மாவட்டத்தில் கொட்டிய கனமழையால் திருப்பதி அருகே 500 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட ராயலசெருவு ஏரி நிரம்பி உடையும் அபாயம் ஏற்பட்டதால் 18 கிராம மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டனர். ஏரியின் ஒரு பகுதியில் நீர்க்கசிவு ஏற்பட்டதை அடுத்து கரையை பலப்படுத்தும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. ஆந்திராவின் சொர்ணமுகி ஆற்றில் ஏற்பட்ட கடும் வெள்ளப்பெருக்கால் காளஹஸ்தி கோயிலை வெள்ளநீர் சூழ்ந்துள்ளது. வெள்ளம் புகுந்து காளஹஸ்தி கோயில் மூழ்கும் அபாயம் உள்ளதால் உள்ளூர் மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறையில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்காக கட்டப்பட்ட 2 கோடி ரூபாய் மதிப்பிலான கட்டடங்களை கோவையில் இருந்தபடி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி மூலம் திறந்து வைத்தார். மகப்பேறு, காய்ச்சல், கண் சிகிச்சை ஆகியவற்றுக்கு தனித்தனி வார்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. மருத்துவர் மற்றும் செவிலியர் குடியிருப்புகளும் வளாகத்திலேயே கட்டப்பட்டுள்ளன. திருடர்களால் வெட்டிக் கொல்லப்பட்ட சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் பூமிநாதனுக்கு மதிமுக சார்பில் வீரவணக்கம் செலுத்துவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பூமிநாதன் கொல்லப்பட்ட செய்தி அதிர்ச்சியும் வேதனையும் அளிப்பதாகவும் அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு ஆறுதலை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையின் அளவு குறைந்ததால் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவும் குறைந்தது. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 30,000 கனஅடியாக குறைந்துள்ளது. மேலும் அணையிலிருந்து இதே அளவு தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக 16 ஆண்டுகளுக்கு பின் கோமலை அடிவார பகுதியில் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சிறிய தடுப்பணைகள் நிரம்பி வருகிறது. இதேபோல் போல்கொட்டவாடி, வேலூர் கரடிப்பட்டி உள்ளிட்ட ஊராட்சிகளுக்குட்பட்ட ஏரிகளும் நிரம்பியதால் அப்பகுதி மக்கள் கிடா வெட்டி வழிபாடு நடத்தினர். தொடர் மழை காரணமாக அந்தியூர் பெரிய ஏரி 11 ஆண்டுகளுக்கு பிறகு நிரம்பியதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஏரியை சுற்றி வசிக்கும் 35 குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளன. வரட்டுப்பள்ளம் அணை, எண்ணமங்கலம் ஏரி, கெட்டிசமுத்திரம் ஏரியை தொடர்ந்து 4ஆவதாக அந்தியூரின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய பெரிய ஏரியும் நிரம்பியது. சோளிங்கர் அருகே சாலையில் முறிந்து விழுந்த மரத்தை ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் இறங்கி அகற்றிய சம்பவத்துக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. நேற்று மெகா தடுப்பூசி முகாமை ஆய்வு செய்துவிட்டு திரும்பிய போது பழமையான மரம் முறிந்து விழுந்து போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்தது. இதனை அதிகாரிகளுடன் இணைந்து அகற்றிவிட்டு மாவட்ட ஆட்சியர் புறப்பட்டு சென்றார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே பட்டப்பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து 26 சவரன் நகை மற்றும் 1,15,000 ரொக்கத்தை திருடிச் சென்ற கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கூழமந்தல் கிராமத்தில் வசித்து வரும் சமையல்காரர் ரமேஷின் வீட்டுக்குள் நுழைந்த மர்ம நபர்கள் பீரோவை உடைத்து கொள்ளையில் ஈடுபட்டனர்.
பெரம்பலூர் அருகே சாலையோர மைல்கல்லில் கார் மோதிய விபத்தில் 2 உயிரிழந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் பகுதியைச் சேர்ந்த ஆனந்த், சூர்யா உள்ளிட்டோர் சபரிமலைக்கு சென்றுவிட்டு காரில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது பெரம்பலூர் மாவட்டம் களத்தூர் பகுதியில் கார் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதில் 2 உயிரிழந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹுசூரில் மதுபாட்டிலால் இளைஞர் குத்தி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என்பி அக்ரஹாரம் பகுதியைச் சேர்ந்த லட்சுமணன் தனது நண்பர் சதீஷை மது அருந்த வீட்டுக்கு வரவழைத்துள்ளார். குடிபோதையில் ஏற்பட்ட தகராறில் சதீஷை அவரது நண்பர் லட்சுமணன் படுகொலை செய்ததாக தெரிகிறது. புதுச்சேரியில் பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட செல்லிப்பட்டு படுகை அணை உரிய பராமரிப்பு இல்லாமல் உடைந்ததால் பல ஆயிரம் கனஅடி தண்ணீர் வீணாக கடலில் கலக்கும் காட்சிகள் கழுகு பார்வையில் படம் பிடிக்கப்பட்டுள்ளது. கனமழையாலும் வீடூர் அணை திறக்கப்பட்டதாலும் சங்கராபரணி ஆற்றில் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் உள்ள பாலாறு அணைக்கட்டிலிருந்து 50,000 கனஅடி நீர் வெளியேறுவதால் செங்கல்பட்டு மாவட்டத்தில் 2 கரைகளையும் தொட்டபடி தண்ணீர் பாலாற்றில் செல்கிறது. திருக்கழுக்குன்றம் அருகே 90,000 கனஅடி வீதம் தண்ணீர் செல்வதால் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வேலூர் மாவட்டம் வடவிருங்கிபுரம் பகுதியில் உள்ள காமராஜபுரத்தில் பாலாற்றின் கரையோரம் இருக்கும் 12 வீடுகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. மேலும் பல வீடுகள் பகுதியளவு சேதமடைந்துள்ளன. மகாநதி, அகரம் ஆறுகளில் கூடுதலாக வரும் தண்ணீர் கலந்ததால் பாலாற்றில் வெள்ளம் கரை புரண்டுள்ளது. திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாள் கோயிலில் மடாதிபதி பட்டம் சூட்டும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. நடுநாட்டு திருப்பதி எனப்படும் திருவிக்கிரக சுவாமி கோயிலில் மடாதிபதியாக இருந்த ஸ்ரீமத் எம்பெருமான் ஜீயர் சுவாமிகள் கடந்த 10ஆம் தேதி உடல்நலக்குறைவால் காலமானதை அடுத்து 26வது மடாதிபதியாக ஸ்ரீ ராமானுஜ ஆச்சாரியாருக்கு வேத மந்திரங்கள் முழங்க பட்டாபிஷேகம் நடைபெற்றது. சென்னையில் தொடர் மழையால் வரத்து குறைந்த தக்காளி விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. கோயம்பேடு மொத்த காய்கறி சந்தையில் தக்காளி கிலோ 120 ரூபாயை தாண்டிய நிலையில் சில்லறை கடைகளில் 140 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. ஆந்திரா, கர்நாடகா மாநிலங்களில் மழை நீடித்தால் தக்காளி விலை மேலும் அதிகரிக்கும் என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை இன்று ஒரே நாளில் 15 காசுகள் சரிந்துள்ளது. சபரிமலை ஐயப்பன் சீசன் காரணமாக தமிழகம் மற்றும் கேரளாவில் முட்டையின் நுகர்வும் விற்பனையும் குறைந்துள்ளது. இதனால் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 4 ரூபாய் 50 காசுகளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு இன்று அறிவித்துள்ளது. நடிகர் சூர்யாவுக்கு ஆதரவு தெரிவித்து மதுரை ஆட்சியர் அலுவலகத்தில் பூம்பூம் மாடுகளுடன் பழங்குடி மற்றும் நாடோடி இன மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தமிழ்நாட்டில் பழங்குடி மக்களுக்கு நடந்த அநீதிகளை ஜெய்பீம் திரைப்படத்தில் சிறப்பாக காட்சிப்படுத்தி இருப்பதாகவும் தமிழக முதலமைச்சர் அனைத்து பழங்குடியின நலத்திட்டங்களை சிறப்பாக செய்து வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி ஊராட்சியத்திற்குட்பட்ட ராஜகோபாலன்பட்டி கிராம மக்கள் அடிப்படை வசதி செய்து தரக்கோரி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சிமெண்ட் சாலை மற்றும் தெருவிளக்குகள் அமைத்து தர வேண்டும், ஆண் பெண் இருபாலருக்கும் இலவச கழிப்பிடம் கட்டித்தர வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே பீடிக்கரை கிராமத்திற்குள் நுழைந்து அரிசி ராஜா உள்ளிட்ட 2 காட்டு யானைகள் அர்ஜுனன் என்பவரது வீட்டு சுவரை உடைத்து உள்ளே இருந்த தானியங்களை ருசித்துச் சென்றன. உயிர்களுக்கு ஆபத்து ஏற்படும் முன் காட்டு யானைகளை மயக்க ஊசி செலுத்தி பிடித்து முதுமலை முகாமுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். திருவள்ளூர் அருகே மின்சாரம் தடைப்பட்டதால் மெழுகுவர்த்தி கேட்ட தந்தையை மகன் அடித்துக் கொன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெங்கத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் மனநலம் பாதிக்கப்பட்ட தனது மகன் பாண்டியனிடம் மெழுகுவர்த்தி எடுத்து வருமாறு கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பாண்டியன் உருட்டுக்கட்டையால் தாக்கியதில் பாலகிருஷ்ணன் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். கொடைக்கானலில் போலி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பெயரில் அடிக்கடி மோசடிகள் அரங்கேறி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தங்கும் விடுதிகள், உணவகங்களை தொடர்பு கொண்ட சிலர் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி என கூறி கூகுள் பே, போன்பே மூலம் பணம் அனுப்ப கோரியுள்ளனர். சிலர் பணத்தை இழந்த நிலையில் சுதாரித்துக் கொண்டவர்கள் போலீசில் புகார் அளித்துள்ளனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே மயானத்துக்கு செல்ல சாலை வசதி அமைத்து தரக்கோரி இறந்தவர் உடலுடன் ஏராளமானோர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. முத்தம்பட்டி பகுதியில் உடல்நலக்குறைவால் உயிரிழந்து அங்கமுத்து என்பவரின் சடலத்தை மயானத்துக்கு எடுத்து செல்ல வழியில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டினர். சென்னை அரும்பாக்கம் ராதாகிருஷ்ணன் நகரில் கடந்த 15 நாட்களாக மழைநீர் சூழ்ந்துள்ள பகுதிகளுக்கு மின் இணைப்பு வழங்கப்படாததை கண்டித்து பாதிக்கப்பட்ட மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கூவமாற்றங்கரையோரம் இருக்கும் இப்பகுதி மக்களுக்கு அரசு ஒதுக்கிய மாற்று குடியிருப்புகளுக்கு டோக்கன் கொடுக்கப்பட்டும் வீடுகள் ஒதுக்கப்படவில்லை. வீடுகளை உடனே ஒதுக்கி தருமாறு போராட்டத்தில் வலியுறுத்தினர். எம்எஸ்பி எனப்படும் குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்டப்பூர்வ உத்தரவாதம் அளிக்க வலியுறுத்தியுள்ள விவசாயிகள் தங்கள் கோரிக்கைகளை பிரதமர் மோடிக்கு கடிதமாக அனுப்பியிருக்கின்றனர். மின்சார திருத்த மசோதா 2020-21 திரும்பப் பெற வேண்டும் என்றும் கோரியுள்ள அவர்கள் தங்கள் மீதான வழக்குகளை வாபஸ் பெறவும் வலியுறுத்தியுள்ளனர்.
பாகிஸ்தானுக்கு எதிரான துல்லிய தாக்குதலின் போது தீரத்துடன் போராடிய தமிழ்நாட்டைச் சேர்ந்த கமாண்டர் அபிநந்தனுக்கு வீர் சக்ரா விருது வழங்கி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கௌரவித்தார். அபிநந்தனின் திறமையை பாராட்டி ராணுவ கமாண்டராக இருந்த அவருக்கு ஏற்கனவே குழு கேப்டனாக பதவி உயர்வு வழங்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. டெல்லியில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அலுவலகம் முன்பு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எம்பிக்கள் தர்ணா போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. திரிபுரா மாநில பாஜக அரசின் அடக்குமுறைகள் குறித்து முறையிட சென்றவர்களை சந்திக்க அமித்ஷா மறுத்துவிட்டதால் அவர்கள் போராட்டத்தில் இறங்கினர். अमित शाह जवाब दो त्रिपुरा में गणतंत्र का होता क्यों किया था? अमित शाह जवाब दो त्रिपुरा में गणतंत्र का होता क्यों किया? अमित शाह जवाब दो பெங்களூரு ஆனேக்கல் பகுதி ரயில்வே சுரங்கப்பாதை வெள்ள நீரில் காருடன் சிக்கிக் கொண்ட காங்கிரஸ் பிரமுகரை அப்பகுதி மக்கள் மீட்டனர். காரில் இருந்து வெளியேறிய அவர் அதன் மேலே அமர்ந்து கொண்டு தொலைபேசியில் அப்பகுதியினருக்கு தகவல் தெரிவித்தார். உடனடியாக டிராக்டரை கொண்டு வந்து கார் மீட்கப்பட்டது. இந்திய கிரிக்கெட் வீரர் கோலியின் 10 மாத மகளுக்கு ஆன்லைனில் பாலியல் வன்கொடுமை மிரட்டல் விடுத்த நபருக்கு தற்போது ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. ஐஐடி ஹைதராபாத்தில் பட்டம் பெற்ற ராம் நாகேஷ் என்பவரை மிரட்டல் வழக்கில் மும்பை போலீஸ் மாத தொடக்கத்தில் கைது செய்தது. இந்த நிலையில் பாந்திரா நீதிமன்றம் அவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியுள்ளது. டெல்லியில் காற்று மாசு காரணமாக தடை விதிக்கப்பட்டிருந்த கட்டுமான பணிகளுக்கு இன்று முதல் மீண்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மறு உத்தரவு வரும் வரை பள்ளிகள் மூடியே இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி அத்தியாவசிய பொருட்கள் அல்லாதவற்றை ஏற்றி வரும் லாரிகள் டெல்லிக்குள் நுழைய விதிக்கப்பட்ட தடை வரும் 26ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப் மாநிலம் பதான்கோட் ராணுவ முகாம் வாயிலில் இருசக்கர வாகனத்தில் வந்த சிலர் கையெறி குண்டுகளை வீசிவிட்டு தப்பியதால் பதற்றம் ஏற்பட்டது. சிசிடிவி காட்சிகளை வைத்து தாக்குதல் நடத்திய நபர்களை பிடிக்க உள்ளூர் போலீஸ் நடவடிக்கை எடுத்துள்ளது. சென்னையில் 64 ஸ்பா மற்றும் மசாஜ் சென்டர்கள் உரிமமில்லாமல் செயல்படுவதாக போலீசாரின் சோதனையில் தெரியவந்துள்ளது. சோதனைக்கு பயந்து 43 இடங்களில் ஸ்பா சென்டர்கள் மூடப்பட்டன. உரிமத்தை புதுப்பிக்கவே மூடப்பட்டதாக கூறப்படுவதை அதிகாரிகள் ஆய்வு செய்கின்றனர். நேற்று நடத்திய அதிரடி சோதனையில் கீழ்ப்பாக்கத்தில் உள்ள ஸ்பா ஒன்றில் பாலியல் தொழில் நடப்பதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை கொருக்குப்பேட்டை ரங்கநாதபுரத்தில் அண்ணியின் வயிற்றில் மிதித்ததால் கரு கலைந்ததால் நாத்தனார் உள்ளிட்ட 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குடும்ப பிரச்சனையால் 3 மாதம் கருவுற்றிருந்த மோனிஷாவை அவரது நாத்தனார் லோகேஸ்வரி தகாத முறையில் பேசி வயிற்றில் மிதித்துள்ளார். மோனிஷாவின் புகாரின் பேரில் லோகேஸ்வரி, இந்திராணி ஆகிய இருவரை கைது செய்தனர். தலைமறைவான முனியம்மாளை போலீசார் தேடி வருகின்றனர். தொடர் மழையால் குடந்தை அருகே சீனிவாசநல்லூரில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் சேமிப்பு கிடங்கில் மழைநீர் புகுந்தது. சேமிப்பு கிடங்கு மற்றும் அதனை சுற்றியுள்ள சுமார் 2 அடி அளவுக்கு மழைநீர் குட்டை போல் தேங்கியுள்ளது. இதனால் ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் சேதமடைந்துள்ளன. மழைநீரை வெளியேற்றும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சிப்காட் அருகே அதிமுக ஆட்சியில் மூடப்பட்ட மின்கம்பங்கள் தயாரிப்பு தொழிற்சாலையை மீண்டும் திறக்குமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் மழை வெள்ளத்தால் மின்கம்பங்கள் சாய்ந்து அவற்றுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் தொழிற்சாலையை திறக்க வேண்டும் என்பது அவர்களின் கோரிக்கை. அரியலூர் மாவட்டம் முல்லியக்குடி கிராமத்தில் சுவர் இடிந்து விழுந்ததில் செல்வி என்ற பெண் உயிரிழந்தார். ஆட்டுக்குட்டிகளை கட்டுவதற்காக 9 மாத பேரன் கமலேஷை தூக்கிக் கொண்டு செல்வி சென்றபோது வீட்டுச் சுவர் இடிந்து இருவர் மீதும் விழுந்துள்ளது. செல்வி அரியலூர் அரசு மருத்துவமனையில் இறந்த நிலையில் கமலேஷ் மேல் சிகிச்சைக்காக தஞ்சை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாட்டில் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய வருகை தந்துள்ள ஒன்றிய குழு பெரம்பலூர் மாவட்டத்திலும் ஆய்வு செய்ய வலியுறுத்தி ஆட்சியரிடம் உழவர்கள் மனு அளித்துள்ளனர். பச்சை மலையை ஒட்டிய நிலப்பரப்பில் நீர் ஊற்றெடுப்பதால் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த மஞ்சள், மரவள்ளி, கரணை போன்ற தோட்டப்பயிர்களும் ஊற்றறிந்து அழுகிவிட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் கனமழை தொடர்ந்து பெய்து வருவதன் எதிரொலியாக பசுந்தேயிலை விளைச்சல் அதிகரித்துள்ளது. தற்போது 1 கிலோ பசுந்தேயிலைக்கு 12 ரூபாய் முதல் 15 ரூபாய் வரை மட்டுமே கிடைப்பதாக கூறும் விவசாயிகள் 1 கிலோ பசுந்தேயிலைக்கு 30 ரூபாய் என ஒன்றிய மாநில அரசுகள் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவில்களில் அறங்காவலர் நியமனத்திற்கு விண்ணப்பிக்கும் போது சொத்து உட்பட அனைத்து விவரங்கள் அடங்கிய பிரமாண பத்திரத்தையும் தாக்கல் செய்ய கோரிய வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்தது. அறங்காவலர்கள் பொறுப்பேற்றவுடன் இதுபோன்ற கோரிக்கைகளை முன்வைக்கலாம் என கோரி வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. ஆந்திர பிரதேசத்துக்கு 3 தலைநகரங்கள் அமைக்கும் சட்டத்தை திரும்பப் பெறுவதாக ஜெகன்மோகன் ரெட்டி அரசு கூறியுள்ளது. அமராவதி, விசாகப்பட்டினம் மற்றும் கர்னூலில் தலைநகரங்களை அமைக்க முடிவெடுக்கப்பட்டது. இதற்கு எதிராக நீதிமன்றங்களில் வழக்குகள் தொடரப்பட்ட நிலையில் 3 தலைநகரங்களை உருவாக்குவதற்கான சட்டத்தை திரும்பப் பெறுவதாக உயர்நீதிமன்றத்தில் மாநில அரசு தெரிவித்துள்ளது.
மத்திய பிரதேச மாநில தலைநகர் போபாலில் போடப்பட்டிருந்த சாலை சேதமடைந்ததை கண்டித்து உள்ளூர் மக்கள் சிறப்பு போராட்டம் நடத்தினர். போபால் மாநகர நிர்வாகம் போட்ட சாலை சிரிப்பாய் சிரிக்கிறது என்று முழக்கம் எழுப்பிய அவர்கள் வாய்விட்டு சிரித்து அரசு நிர்வாகத்தை ஏளனம் செய்தனர். புரான்பூர் என்ற இடத்தில் ஆனந்த் சோக்லே என்ற பொறியாளர் தாஜ்மஹாலை போல வீடு ஒன்றை கட்டி மனைவிக்கு வழங்கியிருக்கிறார். 4 படுக்கை அறைகளை கொண்ட இந்த வீடு தாஜ்மஹாலை கூர்ந்து கவனித்து 3 ஆண்டுகளில் கட்டப்பட்டதாக அவர் கூறியிருக்கிறார். சந்தீப் கிஷன் நடிக்கும் மைக்கேல் படத்தில் இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் வில்லனாக நடிக்க உள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் ஹிந்தி ஆகிய 5 மொழிகளில் உருவாகும் இப்படத்தில் விஜய் சேதுபதியும் முக்கிய ஆக்ஷன் கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். இப்படத்தை ரஞ்சித் ஜெயக்கொடி இயக்குகிறார். தொலைத்தொடர்பு நிறுவனமான ஏர்டெல் தனது ப்ரீபெய்ட் சேவைகளுக்கான கட்டணத்தை 25% அளவுக்கு உயர்த்தியுள்ளது. அதன்படி 28 நாட்களுக்கு 2 GB மற்றும் அன்லிமிடெட் கால்ஸ் கொண்ட ரீசார்ஜ் கட்டணம் 149 ரூபாயிலிருந்து 179 ரூபாயாகவும், இதேபோல் 84 நாட்களுக்கு தினமும் 1.5 GB மற்றும் அன்லிமிடெட் கால்ஸ் கொண்ட ரீசார்ஜ் கட்டணம் 598 ரூபாயிலிருந்து 713 ரூபாயாகவும் உயர்த்தப்படுகிறது. குஜராத்தில் உள்ள விவசாயிகள் ஸ்மார்ட் போன் வாங்குவதற்கு மாநில அரசு நிதியுதவி அளிப்பதாக அறிவித்துள்ளது. இதன்படி ஸ்மார்ட் போன் விலையில் 10% அல்லது 1500 ரூபாயோ எது குறைவோ அந்த தொகை நிதியுதவியாக வழங்கப்படும் என குஜராத் அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் கடந்த 6 நாட்களில் அரவணம், பாயாசம், அப்பம் ஆகியவை மட்டுமே 5 கோடி ரூபாய்க்கு விற்பனையாகி உள்ளது. பக்தர்களின் வருகை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் அப்பாச்சிமேடு, நீலிமலை வழியாகவும் பக்தர்களை அனுமதிக்க தேவசம் போர்டு முடிவு செய்திருக்கிறது. இந்தியாவில் 538 நாட்களில் இல்லாத அளவுக்கு கொரோனா பாதிப்பு குறைந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 8488 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் 249 பேர் உயிரிழந்துள்ளனர். கொரோனாவால் பாதிக்கப்பட்ட 1,18,443 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாட்டில் கொரோனா தடுப்பூசி முதல் டோஸ் வழங்கியதில் 70% தாண்டாத மாநிலங்களுடன் ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா ஆலோசனை மேற்கொண்டார். மணிப்பூர், மேகாலயா, நாகாலாந்து, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களில் 70%க்கும் குறைவான மக்களுக்கே முதல் டோஸ் வழங்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மலட்டாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் உடைந்த திருப்பாச்சனூர் தரைப்பாலம் தற்காலிகமாக சீரமைக்கப்பட்டது. இதனை உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, மாவட்ட ஆட்சியர் மோகன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சுமணன், புகழேந்தி ஆகியோர் நேரில் பார்வையிட்டனர். பாலம் சீரமைக்கப்பட்டதை அடுத்து திருப்பாச்சனூர், தளவானூர் உள்ளிட்ட கிராமங்களுக்கு இடையே போக்குவரத்து தொடங்கியது. கார்த்திகை மாதம் முதல் திங்கட்கிழமையான சோமவாரத்தை முன்னிட்டு திருப்புவனம் கம்பகரேஸ்வரர் ஆலயத்திலிருந்து சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி ஆலயத்திற்கு 100க்கும் மேற்பட்டோர் காவடி எடுத்து சென்று நேர்த்திக்கடன் செலுத்தினர். 140வது ஆண்டாக பட்டு கைத்தறி நெசவாளர்கள் காவடி எடுத்து பாத யாத்திரை மேற்கொண்டனர். தொடர் மழையால் தருமபுரி மாவட்டம் அரூர் சுற்றியுள்ள லிங்காபுரம், கீரைப்பட்டி, கூக்கடப்பட்டி, குடுமியம்பட்டி, அச்சல்வாடி ஆகிய பகுதிகளில் மரவள்ளிக்கிழங்கு சாகுபடி செய்த உழவர்கள் முன்கூட்டியே அறுவடை பணிகளை தொடங்கியுள்ளனர். விளைநிலங்களில் மழைநீர் தேங்கி கிழங்கு அழுகும் நிலை ஏற்படுவதை தவிர்க்க முன்கூட்டியே அறுவடை செய்து வருவதாக கண்ணீருடன் கூறுகின்றனர். மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை தரும் ஆசிரியர்களுக்கு கடும் தண்டனை வழங்க வலியுறுத்தி திருவாரூரில் அரசு கல்லூரி மாணவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாலியல் தொல்லைக்கு ஆளாகி மாணவிகள் தற்கொலை செய்து கொள்வதை தடுக்க வேண்டும், மாணவிகளுக்கு கல்வி பயிலும் இடங்களில் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என மாணவர்கள் முழக்கமிட்டனர். ஆம்பூர் துத்திப்பட்டு அம்பேத்கர் நகரில் குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீர் 1 வாரமாகியும் அகற்றப்படாததை கண்டித்து ஆம்பூர் பேரணாம்பட்டு சாலையில் 2ஆம் நாளாக பாதிக்கப்பட்டவர்கள் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு வாகனங்கள் வரிசை கட்டி நின்றன. ஆம்பூர் ஏடிஎஸ்பி தலைமையிலான அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த பின் மறியல் கைவிடப்பட்டது. சேலத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான தொன்மை பொம்மை விளையாட்டு கலை விழாவில் ராஜபாளையத்தைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு மாணவி சரண்யா முதலிடம் பெற்றுள்ளார். பள்ளி தாளாளர் என்ஆர் கிருஷ்ணமூர்த்தி ராஜா மாணவியை பாராட்டி கௌரவித்தார். பாவை கூத்தில் காட்டப்படும் ராமர், லட்சுமணர், சீதை, அனுமார், ராவணன் போன்ற உருவங்களை வைத்து கலை விழா நடத்தியுள்ளார் மாணவி. தஞ்சை மாவட்டத்தில் யூரியா, பொட்டாசியம் உரங்களுக்கு கடும் தட்டுப்பாடு நிலவும் நிலையில் கையிருப்பு உரம் இல்லாமல் வேளாண் கூட்டுறவு மையங்கள் பூட்டி கிடக்கின்றன. மறுபுறம் கள்ளச்சந்தையில் உரங்கள் கூடுதல் விலைக்கு விற்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மழை நீர் தேங்கி பயிர்கள் அழுகி உள்ளதால் எஞ்சிய பயிர்களை காக்க உரம் அவசியம் என்று உழவர்கள் தெரிவிக்கின்றனர். கடன் பிரச்சனையால் திருப்பூர் ஆட்சியர் அலுவலகத்தில் ராசாத்தி என்ற பெண் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு நிலவியது. ராசாத்தியும் அவரது கணவரும் சேர்ந்து மகளிர் சுய உதவி குழுவில் கடன் வாங்கியிருக்கின்றனர். கணவர் பணம் தராததால் கடன் தொகை கட்டு வலியுறுத்தி தொந்தரவு செய்வதாக கூறி ராசாத்தி மண்ணெண்ணெய் ஊற்றிக்கொண்டு தற்கொலைக்கு முயன்றார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக இடியுடன் கனமழை பெய்து வருகிறது.
பெருகவாழ்ந்தான், நீடாமங்கலம், கூத்தாநல்லூர், வடபாதிமங்கலம், கோட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழையும் ஒரு சில பகுதிகளில் லேசான மழையும் பெய்து வருகிறது. சென்னை பூந்தமல்லி கண்டோன்மெண்ட் கோரிமேடு பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதித்த பகுதிகளில் வி.கே. சசிகலா நேரில் சென்று பார்வையிட்டார். அப்பகுதியில் வசிப்பவர்களிடம் குறைகளையும் பாதிப்புகளையும் கேட்டறிந்த அவர் நிவாரண உதவிகளையும் வழங்கினார். அரக்கோணம் அருகே வீடுகளை சூழ்ந்த மழை நீரை நகராட்சி நிர்வாகம் அகற்ற நடவடிக்கை எடுக்காததால் திமுகவினர் களத்தில் இறங்கினர். ஜேசிபி இயந்திரம் மூலமாக கால்வாய் செல்லக்கூடிய சாலையை வெட்டி எடுத்து மழைநீரை வெளியேற்றும் பணியில் திமுகவினர் ஈடுபட்டனர். இதனை அறிந்த நகராட்சி அதிகாரிகள் உடனடியாக அவர்களுடன் இணைந்து மழைநீர் வடிய ஏற்பாடு செய்தனர். வேளாண் சட்டங்கள் ரத்து விவகாரத்தில் பிரதமர் வருத்தம் தெரிவித்திருப்பது போதுமானது அல்ல என்று நடிகர் பிரகாஷ் ராஜ் கூறியுள்ளார். போராட்டத்தின் காலமான விவசாயிகளின் மரணங்களுக்கு பிரதமர் பொறுப்பேற்பாரா என்று வினவியுள்ள அவர் உயிர்நீத்த 750 விவசாயிகளின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 72 ரூபாய் குறைந்து 36,904 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 9 ரூபாய் குறைந்து 4,613 ரூபாய்க்கும், வெள்ளி 1 கிராம் 50 காசுகள் உயர்ந்து 70 ரூபாய் 90 காசுகளுக்கும் விற்பனையாகிறது. இந்திய பங்குச்சந்தைகளில் வர்த்தகம் கடும் சரிவை சந்தித்தது. சுமார் 7 மாதங்களுக்கு பிறகு மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் மீண்டும் 58,500 புள்ளிகளுக்கும் கீழ் சென்றது. ஒரே நாளில் 1,170 புள்ளிகள் சரிந்தன. இந்திய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 348 புள்ளிகள் சரிந்து 17,416 புள்ளிகளில் நிலை பெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் மாம்பூர் அருகே மலட்டாற்றில் ஜேசிபி வாகனம் சிறிது தூரம் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நரியம்பட்டு செல்லும் பகுதியில் மலட்டாற்று படுகையில் தனியாருக்கு சொந்தமான தென்னந்தோப்பில் ஜேசிபி இயந்திரம் உதவியோடு சீரமைப்பு பணி நடைபெற்றது. அப்போது வெள்ளத்தில் கவிழ்ந்த ஜேசிபி பின்னர் மீட்கப்பட்டது. ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை தொடங்க வலியுறுத்தி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் சிஐடியு அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஓய்வு பெற்றோருக்கு பணப்பலன், அகவிலைப்படி உயர்வு, மருத்துவ காப்பீடு திட்டங்களை அமுல்படுத்துதல், புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிடுதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 2வது பணிமனையில் இப்போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். கோடநாடு கொலை மற்றும் கொள்ளை வழக்கில் கைது செய்யப்பட்ட தனபால் மற்றும் ரமேஷின் நீதிமன்ற காவல் மேலும் 15 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இருவரின் நீதிமன்ற காவல் மாலையுடன் முடிவடைய இருந்ததால் உதகை மாவட்ட நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டனர். இருவரையும் டிசம்பர் 6ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதனையடுத்து இருவரும் கூடலூர் கிளைச்சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். நடிகரும் மக்கள் நீதி மய்யம் தலைவருமான கமல்ஹாசனுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்கா சென்று திரும்பியதும் லேசான இருமல் இருந்ததால் அவருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. இதில் தொற்று உறுதியானதால் மருத்துவமனையில் தனிமைப்படுத்திக் கொண்டிருப்பதாக கமல்ஹாசன் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக முனீஸ்வர்நாத் பண்டாரி பதவியேற்றுக் கொண்டார். ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் ஆளுநர் RN ரவி அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அமைச்சர்கள், எதிர்க்கட்சி துணைத் தலைவர் O. பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவியேற்றதன் மூலம் தமிழ்நாட்டில் பிறக்க வேண்டும் என்ற தனது எண்ணம் நனவாகியுள்ளதாக முனீஸ்வர்நாத் பண்டாரி தெரிவித்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற வரவேற்பு விழாவில் பேசிய அவர் தமிழ் கற்க தொடங்கியுள்ளதாகவும், வணக்கம், நன்றி ஆகியவற்றை கற்றுக்கொண்டிருப்பதாகவும் மகிழ்ச்சி பொங்க தெரிவித்தார். கரூரில் வாகன சோதனையின் போது வேன் மோதி மோட்டார் வாகன ஆய்வாளர் உயிரிழந்தார். கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வெங்கக்கல்பட்டி என்ற இடத்தில் கனகராஜ் என்ற மோட்டார் வாகன ஆய்வாளர் சோதனையில் ஈடுபட்டிருந்தார். அப்போது நிறுத்த கோரியும் வாகனத்தை நிறுத்தாமல் மோதிவிட்டு சென்ற நபரை போலீசார் தேடி வருகின்றனர். கரூரில் அடையாளம் தெரியாத வாகனம் மோதி உயிரிழந்த மோட்டார் வாகன ஆய்வாளர் கனகராஜின் குடும்பத்திற்கு 50 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். கனகராஜின் குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.